வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 48 வெரி ஷார்ப் ஐ. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட ப்ளேலிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அங்கங்கே போய் தேட வேண்டாம், பாருங்கள் உங்களுக்கு நான் டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். சரி, வளவல்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சென்டரில் நம்ம ஹீரோஸ் 3 பேருமே சேர்ந்து அந்த ஃபேண்டம் ட்ரூப் பற்றி ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே காணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்ஷனுக்கு விற்கிறக்கான பொருளுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அண்ட் கானுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது, வேணா இந்த ஃபேண்டம் ட்ரூப் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வச்சிருக்கிற யார்கிட்டயாவது நம்ம வேணா போய் கேட்டு பார்க்கலாம் காசு கொடுத்து அப்படிங்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கும் சும்மாலாம் சொல்ல வேண்டாம், வேணா நம்மளுக்கு காசு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான் சொல்லி இருக்கிறான். நம்மகிட்ட எங்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கும்போது ஸோ கான் பார்த்தீங்கன்னா அவனோட பேங்க் பேலன்ஸ் பார்க்குறான். ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்குதாண்டா. அது மட்டும் இல்லாமல் ஏன்டா அத்தனை காசுக்கு நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட ஹண்டர் லைசன்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு காட்டுறான். ஸோ அவனோட ஹண்டர் லைசன்ஸை பார்த்தீங்கன்னா வச்சதுக்கப்புறம் இவ்வளோ காசு வந்து வச்சிருப்பான், அதாவது ஹண்டர் லைசன்ஸை அடக வச்சிருப்பான். அப்படின்னா அந்த ஃபேண்டம் ட்ரூப் அப்படிங்கிறவங்க எல்லாமே ஆக்ஷனில் ஏதாவது திருடிட்டு போயிருப்பானுங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஹிஸ்ட்ரியில் தான் சேவ் ஆயிருக்கும். நாம் அந்த சதன் பீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அந்த ரெக்கார்டு புக்கில் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த ரெக்கார்ட் புக்லேயுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஐலாண்டை பற்றி நிறையா கேம்ஸ் போட்டிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நிறையவே போட்டிருக்குது. அப்படின்னா இதில் எதுவுமே தெரியல, நம்ம எங்கேயாவது வெளியே போய் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வெளியே போய் பொருட்களை வாங்கி இவங்க போய் ஆக்ஷனில் நான் போய் விற்றுலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இங்கே ஆக்ஷனில் இந்த மாதிரி வாங்குற மாதிரி இல்லை, நீங்கள் வேணால் ட்ரேட் மார்க்கில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருப்பாங்க சதன் பீஸ்லேருந்து. ஸோ அந்த இடத்துல கான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கடையில் ஒரு கத்தி வந்து ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. டே கான், ஏன்னா இந்த கத்தி ஊத்து பார்த்துட்டு இருக்கிற, இது வந்து பென் உருவாக்கின கிரைஃப் அப்படிங்கிறாங்க. என்னது பென் உருவாக்கின கத்தி அப்படிங்கிறாங்க? ஆமாம், அவன் ஒரு பெரிய பிளாக் ஸ்மித்து, அவன் வந்து நிறைய கொலகாரங்க யூஸ் பண்ணுற கத்தி வந்து உருவாக்குவான். இதை ஒரிஜினல் கத்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பாரு ரொம்பவே ஷார்ப்பான ஒரு எச்சஸ்லாம் இருக்குது. அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஆன்டிபிக் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிலோவா சொல்லிட்டு இருக்கிறான். இது எப்போ உன் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா கேட்கும்போது சும்மா தெரியல, இது நான் என்னோட நென் பவர் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதனால தான் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கியோ யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்னது கியோவில் இது யூஸ் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்பேற்பட்ட கியோ என்னடா யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதெல்லாம் என்னது அப்படிங்கிறாங்க. அது வந்து என்னோட ஒரு ஃபார்ம்டா, அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லீரியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே என்கிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்குது, நம்ம நாளுக்குன்னு வத்தியார் சொல்லி தந்தான்ல, ஸோ தன்னோட நென் பவர் யூஸ் பண்ணி ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் வேணா இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமா, நம்மளோட நென் பவர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பொருள் வர ஆறாவே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சிருமில்ல அது ஒரு ஆன்டிக் பீஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் லியோரைக்கு எதுவுமே புரியல, ஐடியா மட்டும் புரிஞ்சிருச்சு. அண்ட் அதே சமயத்தில் ட்ரேட் மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு சந்தை கடையிலையுமே பார்த்தீங்கன்னா போய் பொருளை பார்க்குறாங்க. சரி, உங்களோட பொருளை நீங்களே தீர்மானிங்க அப்படிங்கிறாங்க. பொருளை மட்டும் இல்லை, விலையை நீங்களே தீர்மானிங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, விலையை நாங்களே தீர்மானிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், யார் அதிகப்படியான விலை வைக்கிறாங்களோ அந்த கடைசி யார் விலை வச்சாங்களோ அவங்களுக்கு தான் திரும்ப போக போகுது. ஸோ இந்த ட்ரேட் மார்க்கெட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரூல்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி, இந்த ட்ரேட் மார்க்கெட் ரூல்ஸ் படி நாமளும் அதிலே இறங்குவோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து இதில் பிட் பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப போட்டுறாதீங்க, நம்மகிட்ட பணம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கானுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான மண் பானையிலேருந்து ஏதோ ஒரு ஆற மாதிரி வெளியே வந்துருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ஜெனி பார்த்தீங்கன்னா ஜெஃபைல் அப்படிங்கிற ஒருத்தர் இதில் போட்டிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது, அந்த பெயிண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆறாவாரம் மாதிரி இருக்குது. ஸோ கான் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அதுமாரி ஒரிஜினல் மாஸ்டர் பீஸ் தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5000 ஜெனி கொடுத்து அந்த இடத்துல ஜெஃபைல் அப்படிங்கிறவன் இதையுமே பார்த்தீங்கன்னா பிட் பண்ணியிருக்கிறான். யாரா இவன் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கிலோவும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். டே உனக்கு அந்த பேரில் ஏதாவது இருக்குது அப்படின்னு. ஆமாம், ஜெஃபைலுங்கிற பேரில் தான் இங்கே நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கேயும் அதே இடத்துல தான் இருக்குது. யாரா அவன், எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க பிட் பண்ண நிறைய பொருட்களில் இவங்களால ஒரு 3 பொருட்களை பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. அண்ட் அந்த ஒரு பொருளையுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. அந்த ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் வந்து ஜெயிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் விடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் தான் புட்டுக்கிட்டு போச்சு, அதனால் ஆக்ஷன் நீங்கள் பொருட்கள் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அதை எடுக்க முடியாமல் போக முடியும், ஏன்னா நாங்கள் இதை ஆக்ஷனில் விடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம தப்பாக நினச்சிக்காதீங்க, வேணா நீங்கள் ட்ரேட் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா, ஏன்னா ட்ரேட் மார்க்கெட்டில் நிறைய விலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க்கெட்டுக்கு இந்த பொருள் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்டா நிஜமாலுமே இந்த விலைக்கெல்லாம் சரியான ஒரு ஆள் கிடைப்பானா இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்லவா, நம்ம தேடி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியான ஒரு கடையை தேடி பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்பவே ஒரு ஆன்டிக் பீஸான ஒன்று, அது மட்டும் இல்லாமல் கீழே சைன் போட்டுருக்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற பாரு, மொத்தமாகவே 50 காப்பி தான் இருக்குது. ஆனால் இது 3வது காப்பி அப்படின்னா அது ரொம்பவே விலை மதிப்புள்ளது தான். நான் இதுக்கு வந்து ஒரு 4 மில்லியன் தரேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பசங்களுக்கு வாயை பொழந்துட்டாங்க. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை வந்து ரொம்பவே ஒரு ஆன்டிக் பீஸ் ஆனது, இது டேமேஜ் ஆகலைன்னா கன்ஃபார்மாக இதை நான் 3 மில்லியனுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொல்கிறாப்புல கடைக்காரரு. அப்படின்னு இவங்க
எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த 2 பொட்டி அப்புறம் இந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த காலத்தில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது இந்த பொட்டி. அதனால் இதுக்கு அவ்வளவுக்கு எந்த விலையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரர் சொல்கிறாப்புல. இருந்தாலுமே நீங்கள் இந்த 2 பொருளை கொண்டு வந்ததுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இந்த 2 பொருளோட சேர்த்து நான் மொத்தமாக 4.8 மில்லியன் ஜெனி வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல அந்த கடைக்காரருமே. அப்படின்னு தோராயமாக ஒரு 5 மில்லியன் தரீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நான் தரேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருங்க, நான் அது வரைக்கும் இந்த பொருளை வந்து உண்மையா இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலையை வந்து மட்டும் தூக்கிட்டு போகிறாப்புல. ஒரு நிமிஷம் அங்கேயே நிற்கிறையா, அந்த சிலை வந்து எப்பேற்பட்ட பழங்காலத்தான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ என்னோட பேர் தான் ஜெஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னடா பேசிட்டு இருக்கிற நீ, அது பழங்காலத்து சிலையை பார்த்து அப்படியே தெரியல அப்படிங்கிறாங்க. யாரை கிட்ட இப்படி வம்பிழுத்துட்டு இருக்கிற, அது வந்து ஒரு பழங்காலத்து சிலைங்கிறனால தான் நான் அது இப்படி நவுட்டிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெஃபைலுங்கிறவன் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இவங்களுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. நீ கொண்டுட்டு போகிற அந்த மரப்பலகையோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, அதை வந்து உடன் ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ பழங்காலத்தில் யாராவது வேணும்னே ஏழையாக இருக்க ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த உடன் ரோவில் போட்டு சீல் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ உனக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த உடன் ரோவுக்குள்ளே ஏகப்பட்ட தங்க நகை வைரமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெஃபைலுங்கிற சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடையோட ஒரிஜினல் ஓரம் வந்துட்டான். ஸோ நீ என்ன சொன்ன, இந்த உடன் ரோவில் வந்து இன்னும் தங்க நகைலாம் இருக்குன்னு சொன்னேல அப்படின்னு அதை பொழந்து பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா இது பொழந்துட்டு இதோட வேல்யூ போயிடும் அப்படின்னு கான் சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபைலுக்கிட்ட கான் கட்டிட்டு இருக்கும்போது, ஸோ நானுமே ஒரு அப்ரைசர் தான், அதாவது ஒரு பொருளுக்கு விலை எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது நல்லா தெரியும் இந்த சிலையை பற்றி. ஒரு பொருள் எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த பொருளை வந்து 2 பொழந்தா தான் முடியும். அண்ட் அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே இருக்கிற பொருள் எடுப்பாங்க. அண்ட் அதுக்கு மேலே ஒரு பசையை போட்டு ஒட்டிட்டு இந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் அடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெஃபர் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த பொசிஷனை பார்த்தா இந்த பெயிண்டிங்க்கு மேலே எதுவுமே ஆகலை, இந்த சிலைக்குமே எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெஃபர் சொல்லிட்டே இருக்கிறான். அப்படின்னா இது ஒரு ஆன்டிக் பீஸ், இதுக்குள்ளே ஏகப்பட்ட வைர நகைகள் பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபர் சொல்லிட்டே இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்னா சரி, நீ சொல்கிற விஷயம் மாதிரி இங்கே நடக்கலைன்னா, இந்த சிலைக்குள்ளே சொன்ன மாதிரி எந்த ஒரு தங்க நகை எதுவுமே இல்லைன்னா அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கார கேட்கும்போது அந்த சிலை மேலே கை வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜெஃபர் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் இவனுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்கரமாக இருக்குது. அண்ட் அந்த கடைக்கார கட்டியுமே போயிட்டு இந்த ஓனர் இருந்துக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கடைக்குள்ள போயிட்டா. என்னென்னு பார்த்தா இது வந்து ஒரு உண்மையான உடன் ரோவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உடன் ரோவ் வந்து சுற்றி வச்சு பொழக்கிறாங்க. பொழந்து பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட நகை தங்க வைரம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து கொட்டுது. இதை பார்த்தானே நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே செம ஆச்சரியமாயிருச்சு, நம்மகிட்ட ஏகப்பட்ட பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பை த வே எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே நன்றி, அவங்க எங்களை ஃபேக்காக ஒரு ஸ்கேம் பண்ணி எங்களை ஏமாற்றிருப்பாங்க, நல்ல வேலை எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நானுமே ஒரு ஆப்ரேஷனாக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. டே எங்களை நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அப்படின்னா திருட வந்தே அப்படிங்கிறாங்க. இல்லை திருடலாம் வரல, எனக்கான சொந்தமான பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்க, அதனால தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டா நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லிட்டே இருக்கிறான். சரி எங்களை இப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து காப்பாற்றிருக்கீங்க, வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிட்டே இருக்கும்போது இல்லை நானே உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு ஜெஃபைலுமே. சரி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், எதுக்காக நீங்கள் அந்த தேவையில்லாத பானையை வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபைல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னது அந்த பானையா, எனக்கே தெரியல, அந்த பானை பார்க்குறக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த பானையை வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருந்தாலுமே அந்த ஆன்சர் வந்து நான் சும்மா சொல்ல மாட்டேன், நீ ஒரு கேள்வி கேட்டால் நான் ஒரு பதில் சொல்லுவேன், நான் ஒரு கேள்வி கேட்டால் நீ ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கான் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறான். அண்ட் அந்த சிலையில் வந்து நாங்கள் ஒரு நென்னபிலிட்டியை பார்த்தோம், அது வந்து ஏதோ ஒரு ஆளாக வெளியே வர மாதிரி இருந்தது, அதனால தான் நாங்கள் இந்த சிலையை வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த சிலையில் அப்பேற்பட்ட விஷயம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த விலை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஆக்ஷனில் விட்டுட்டு எங்களுக்கான ஒரு பொருளை வந்து நாங்கள் ஆக்ஷனில் வாங்கலான்னு ஆசையில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்பேற்பட்ட பொருளை நீங்கள் என்ன ஆக்ஷனில் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெஃபைல் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். அது ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி முடிச்சிட்டாங்க. சரி இப்போ நான் கூட ஒரு கேள்வி கேட்டால் நீ எதுக்காக அந்த பானையை வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் சும்மா தான் வாங்கி போட்டேன், ஏன்னா இது ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுக்கு பார்த்தா குப்பை மாதிரி தெரியல, ஏன்னா பல மதிப்புள்ள இந்த உடன் ரோவையே நீ வந்து விட்டுட்டு போயிருக்கனா, வெறும் அந்த பானையை மட்டும் எடுத்துருக்கனா, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த பானை எடுத்ததுக்கான காரணம் என்னென்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பானை நான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜெஃபைல் சொல்லிட்டு இருக்கிறான். சரி நீங்கள் எந்த விஷயத்தை தேடி போகிறீங்க ஆக்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே ஒரு கேமை தேடி போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. என்னது கேம் அப்போ கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த கேமுக்கு உங்களுக்கு எந்த கனெக்ஷன் கேட்கும்போது எங்களுக்கு அதுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை, ஏன்னா இவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கான ஒரே கனெக்ஷனும் அதுதான் இவங்க அப்பா வந்து ஒரு க்ளூ விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பானை நான் செஞ்சதா தெரியுமா, இந்த பானையில் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை, இருந்தாலுமே இந்த பானையில் நானே ஃபஸ்ட்டு செஞ்சது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பானை எந்த காரணத்துக்காக நீ செஞ்ச அப்படின்னு கீழே சொல்லிட்டு இருக்கும்போது இரு நான் இப்போ கேள்வி கேட்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை கேட்டுகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ப்ரோ ஹண்டர்னு சொல்லல, என்னால் அது சுத்தமாக நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபைல் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி இப்போ நான் கேட்குறக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு டெக்னிக்கலாக சொன்னேல, அந்த
உடன் ரோவோட சிலையை வந்து இந்த ஹுட் விங்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி பொழக்கிறது, அப்புறம் டபுள் டிப்பிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி வேறு இடத்துல அந்த சிலையில் இருக்கிற புதையில தோண்டி எடுக்கிறது, அப்புறம் வெல்டிங் மூலமாக அந்த இடத்த ஒட்ட வைக்கிறது, அது எல்லாத்தையுமே எனக்கு நீ தனியாக சொல்லித்தரேன் அப்படிங்கிறாங்க. நான் கன்ஃபார்மாக சொல்லித்தரேன், ஆனால் நிஜமாக உனக்கு அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஆச்சரியமா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜப்பேல் கட்டிகிட்டே இருக்கும்போது கன்ஃபார்மாக நான் அதை கேட்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நான் உங்களோட டீம் வந்து வேணால் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பேல்னு சொல்லிட்டு இருக்கிறான். நான் வந்துட்டு ஒன்று கடைசியாக மட்டும் கேள்வி கேட்குறேன், நீ எதுக்காக என் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான். பெருசாலாம் எதுவுமே இல்லை, நீங்கள் போகிற பாதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்துக்குமே ஒரு அப்ரைசர் வேணும்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு விலை போடுறவன் வேணும்ல, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதை கேட்டுகிட்டே இருக்கும்போது உன்னோட பானைக்கு நீ முதல்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குப்பைக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லாத, நீ வந்து கஷ்டப்பட்டு அந்த பானை செஞ்சுருக்கிற அப்படின்னா எந்த ஒரு மனுஷனுமே கஷ்டப்பட்டு ஒரு பொருளை அவன் செய்கிறதுனால அவனோட ஆறை கொஞ்சமாக அந்த பொருட்களை போகும். அதனால் அந்த பொருட்களில் உன்னோட ஆறை இருக்குது, நீ கஷ்டப்பட்டு அதை செஞ்சுருக்கிற, அதனால் அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு உங்களோட டெக்னிக்கை பார்த்தா ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெஃபேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். சரி எனக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் நான் அப்போயே கற்றுத்தரேன்னு சொல்லலாம், எனக்கு அதை கற்றுத்தரையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஐயோ நிஜமான நீ அதை கற்றுக்கதான் கேட்டியாடா, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு அதை பற்றியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கிறான். ஐயோ இவன் இந்த மாதிரியெல்லாம் கேரக்டர் இருக்கிறவனாக இருக்குது, ஏன்னா எப்பவுமே கியூரியாசிட்டியோடு இருக்கிறவனை யாராலையுமே தடுக்க முடியாது, அவன் ரொம்பவே கோவமானவன், ஆக்ரோஷமானவன், ரொம்பவே ஆபத்தானவன், ஏன்னா நான் செஞ்ச சிலைவை எனக்கே வந்து உணர்த்தியை காட்டியவன், அவன் வந்து ரொம்பவே ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெஃபேல் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா இவனோட டீமில் சேர்றது தவிர எனக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா இவங்க இப்போ தான் குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரஸ் வேறு சொல்லியிருக்காங்க, இவங்களை வழி நடத்துறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜப்பான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் காயின் போட்டால் ஒரு பொருள் வர மாதிரி ஜப்பானில் ஒரு டெக்னாலஜி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு மிஷினில் காயினை போட்டு எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் எடுக்கிறக்கான பொருளை வந்து மொத்தம் 2 விதம் இருக்குது தெரியுமா, அந்த உடன் ரோவில் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு உடன் ரோவில் வந்து ஒரு அரிய வகை பொருள் இருக்கும், ஆனால் அந்த அரிய வகை பொருளை வந்து இந்த டபுள் டிப்பிங் பண்ணிவிட்டு ஒரு பொருளை வந்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பொருளை வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபேல் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த டெக்னிக்கு பேர் தான் எக்ஸ்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிற பொருளை தூக்கி வேறு இடத்துல மாற்றி வச்சதுக்கப்புறம் பழைய பொருளை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறது, இதுக்கு பேர் எக்ஸ்போசிங் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த டெக்னிக்கெல்லாம் இப்போ பழசாயிருச்சு, அப்படின்னா அந்த பொருள் எங்கே இருக்குன்னு நீங்களே கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபேல் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பொருள் வேறு பக்கம் தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொருள் அதே பக்கம் தான் இருக்கும், என்ன அவங்க வெல்டிங் பண்ணுற இடத்துல வந்து வேறு பக்கம் வந்து வெட்டிட்டு அந்த பொருளை வந்து வேறு பக்கத்தில் வந்து தூக்குவாங்க, அதுக்கு பேர் தான் வந்து டபுள் டிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெஃபேல் சொல்லிட்டு இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சைடில் பார்த்தீங்கன்னா கானுக்கு வந்து கால் வருது, அந்த இடத்துல 2 ஸ்பைடர் இருக்காங்க அப்படின்னு வருது. ஸோ ஃபேண்டம் ட்ரூப் வந்து 2 பேரை வந்து நம்ம லியோரியை கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஃபேண்டம் ட்ரூப் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, நம்ம ஹிசுகாவுக்கு கட்டுப்பட்ட அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் நோபுனாக தான் போயிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் போய் அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு இல்லாமல் போகும்போது டே இந்த பொருட்களை வச்சு ஆக்ஷனில் என்னடா பண்ணுறது, ஏதாவது வேலையை சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத நீ அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் 2 பேர் போயிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு சரி நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜெஃபேல் சொல்லிட்டே இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு முழுக்க இவங்க பேசுகிறது ஏதாவது ஃபுல்லாக கதை இருந்திருக்கும். அண்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.